மத்திய அரசு வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் பண்ண இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. மாநிலங்களை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது மத்திய அரசு. இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்குன்னு சொல்லி 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த நிலையில விவசாயிகளோட தொடர் போராட்டத்தை எடுத்து அந்த மசோதாவை திரும்ப பெற்றது மத்திய அரசு. தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் மற்றும் புலம்பெயர்ந்தோர்களுக்கு எதிராகவும் சிஏஏ, என்ஆர்சி, வகுப்பு வாரிய சட்டம் சொல்லி பல்வேறு மசோதாக்களை கொண்டு வந்தது மத்திய அரசு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கறிஞர்களுக்கு எதிராக சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர முயற்சிக்குது மத்திய அரசு. இப்போ நடைமுறையில் இருக்கிற 1961ஆம் ஆண்டின் வழக்கறிஞர் சட்டத்துல திருத்தம் செஞ்சு புதிய மசோதாவை தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கு மத்திய அரசு. இது தொடர்பான வரைவு சட்ட மசோதாவை மத்திய சட்டத்துறை மற்றும் நீதி அமைச்சகத்தின் மூலமா வெளியிடப்பட்டது. வழக்கறிஞர் சங்கங்கள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க வரும் 28ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. வழக்கறிஞர் சட்டத்துல திருத்தம் செய்யறதுக்கு இந்திய பார் கவுன்சில், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில், வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு, பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டமும் நடத்திருக்கு. கடந்த 22ஆம் தேதி இரவு இந்த மசோதாவை நிறுத்தி வைக்கிறதா மத்திய அரசு அறிவிச்சு. இந்த சட்ட திருத்த மசோதா இன்னும் முழுமையா வாபஸ் வாங்கல, நிறுத்தி தான் வச்சிருக்கு. இல்ல பகுதி பகுதியா நிறைவேற்றப்படுமான்னு பொறுத்து தான் பார்க்கணும். மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.